தற்போது கிடைத்த மற்றொரு முக்கிய செய்தி. மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் வாகன ஓட்டிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரடி காட்சிகள் இவை. உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கான சான்றிதழ் நகல் மற்றும் வாகனங்களை சுங்கச்சாவடி முன் நிறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. ஆதார் அட்டையை மட்டும் காண்பித்தால் போதும் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது என வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு எந்த ஆணையும் இது தொடர்பாக வரவில்லை என சுங்கச்சாவடி ஊழியர்களும் பதிலுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரடி காட்சிகள் இவை. மதுரை கப்பலூர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் தகவல்களை கேட்கலாம். அருண், கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை மற்றும் வாக்குவாதம், ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள், வாகன ஓட்டிகள் என்ன சொல்கிறார்கள், உங்களோட விரிவான விளக்கம். மோகன்ராஜ், சர்ச்சைக்கு பெயர் போன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அமைந்திருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடி, அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்து கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் மற்றும் கப்பலூர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த ஜூலை 10ஆம் தேதி உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 50% கட்டணம் வசூல் செய்வதாக கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் அறிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு உள்ளூர் வாகன ஓட்டிகள் 9 மணி நேரம் அன்றைய தினத்தில் போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் அந்த போராட்டம் இந்த கூட்டமானது 18ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிலும் எந்தவித முடிவும் எட்டப்படாத நிலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதில் போராட்டக்காரர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை 29ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் மற்றும் போராட்ட குழுவினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் எனவும், சுங்கச்சாவடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் எனவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இதற்கு அன்றைய தினமே எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என போராட்ட குழுவினர் தெரிவித்த நிலையில் அதற்கு எந்தவித உறுதியும் கொடுக்காமல் அமைச்சர் மூர்த்தி கூட்டரங்கில் இருந்து வெளியே சென்றார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திட்டவட்டமாக போராட்டம் நடைபெற்றது. அது எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் RP உதயகுமார் உட்பட 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை மாலை மீண்டும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல முற்பட்ட பொழுது கட்டணம் கட்டிவிட்டு செல்லுமாறு சுங்கச்சாவடி ஊழியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்றைய தினமே வாகன ஓட்டிகள் வீடியோவை, அவர்களுடைய செயல்பாடுகளை வீடியோவாக வெளியிட்டு அந்த வீடியோவும் வைரலானது. இந்த நிலையில் இன்று அதிகாலை கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல உள்ளூர் வாகன ஓட்டிகள் டோல்கேட்டை கடக்க முற்பட்ட பொழுது ஊழியர்கள் கட்டணம் செலுத்தி விட்டு செல்லுமாறு வாகன ஓட்டிகளை நிர்பந்தம் செய்ததால் சுங்கச்சாவடி ஊழியருக்கும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதமான ஏற்பட்டது. தற்போது மீண்டும் கப்பலூர் சுங்கச்சாவடியை தற்போது இந்த விவகாரமானது தலைதூக்கி இருக்கிறது. உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அன்றைய தினத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஆதார் கார்டை காண்பித்து செல்லலாம் என தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் நிர்வாகம் உங்களுக்கு அனுமதி கிடையாது, தங்களுக்கு எந்த ஆர்டரும் வரவில்லை, அதனால் கட்டணம் செலுத்திவிட்டு செல்லுமாறு நிர்பந்தம் செய்வதால் தற்போது மீண்டும் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் தலைதூக்கியுள்ளது. மோகன்ராஜ், உங்களின் விரிவான முழுமையான தகவல்களுக்கு நன்றி அருண். நல்லா சொல்றேன், ஏற்கனவே ஃப்ரீயா போயிட்டு இருந்த வண்டி நிப்பாட்ட வண்டி நீங்க ஃப்ரீயாவே விட்டது கிடையாது. போனது அப்புறம் அப்படி காசு எடுத்துட்டு இது பண்றது பார்த்தால இருக்கு. ஒரு அண்ணன் ஃப்ரீயா போனேன், நீங்க காசு எப்படி வண்டி நீங்க எப்படி ஃப்ரீயா போனேன்ற சொல்லுங்க. நான் வந்து பந்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பேசுறாப்புல. ஆமா ஆமா ராஜாண்ணே பேசுறாருல, அவர் சொல்லிருக்கலாம்ல. நேற்று நான் வந்தேன் என்ன விடல, நான் சின்ன பிள்ளை எடுத்துட்டு நான் போனேன், என்ன விடல.
10 நிமிஷம் நான் நிப்பாட்டி வச்சுட்டு என்னை பிரச்சனை பண்ணி கோப்பு வந்து நான் விட மாட்டோம் அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் செல்ல இழுத்ததுக்கு முன்னாடி வண்டியை விட்டாங்க. இப்போ உங்க மணி என்ன நீங்கள் தான் முதல்ல போகலான்னு சொன்னது. எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? 11 தடவை அந்த காசை நீங்க திருப்பி கேட்டா கொடுத்துருவீங்க. திருப்பி தரணும். நீங்க பாஸ்டர்களை பத்தி எதுக்கு அதுக்கு